உங்களுடைய சிந்தனைக்காக சில காரியங்களை நான் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுறேன், நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா நமக்கு எப்படி நம்ம பார்ப்போம்னா, இதெல்லாம் எப்போ தொன்று தொட்டு இருக்கிறதான காரியம் தானே, தொடர்ந்து மனுஷர்கள் செய்கிறதான தவறுகள் பாவங்கள் தானே, இன்றைக்கு என்ன புதுசா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு, கடைசி காலங்களில் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அதிகமாக பார்ப்பீர்கள் என்று சொல்லி அர்த்தம். சிலது முதலாவது பாலியல் ஒழுக்கக்கேடு, செக்ஷுவல் இம்மொராலிட்டி. நான் சொல்ல நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பழைய காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் எப்படி காணப்படுது. திருமணத்திற்கு முன் பாலியல் உறவு, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்தல் என்கிறதான காரியம், ஆண் பெண் பாலியல் உறவு, பெண் பெண் பாலியல் உறவு ஆகியவை ஒரு காலத்தில் அருவருப்பாக அவைகள் எண்ணப்பட்டு சமூகத்தினாலே அது கண்டிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல தேசங்களில் பல கலாச்சாரங்களில் இவைகள் பார்த்திங்கன்னா இது மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவனுடைய சுதந்திரம் என்று சொல்லி பேசப்படுகிற நிலை மாறி இருக்கிறது. மாத்திரமல்ல, அநேக தேசங்களில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது என்று சட்டத்திட்டங்கள் கூட வந்திருக்கு. போன 2-3 வருஷங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், இந்தியாவில் கூட அப்படியாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நோ, இது கம்யூனிட்டிக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி ஆண் ஆண் அல்லது பெண் பெண் பாலியல் உறவுக்கு விரோதமான தீர்ப்பு வந்தது. ஆனால் அநேக தேசங்களிலே இவைகள் லீகலைஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தில் இவைகளெல்லாம் அருவருப்பாக கருதப்பட்டது, வேதம் அதை அருவருப்பாக பேசுகிறது. அப்படி காணப்பட்ட தேசங்களை ஆண்டவர் அழித்தார் என்பதற்கு சோதோம் குமாரா என்பது சாட்சியாய் காணப்படுது. அப்போ நான் சொல்லி கொண்டு வரும்போது நீங்கள் யோசிக்கணும், ஒரே மாதிரி தானே உலகம் காணப்படுது அப்படின்னு சிந்திப்பதை பார்க்கிலும் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது, ஏன் இப்படியாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கடைசி காலங்களிலே இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள், இப்படிப்பட்டதான கூட்டத்தை அதிகமாக பார்ப்பீங்க, நீங்கள் அந்த கூட்டத்திலே ஒருவராக நீங்கள் காணப்படக்கூடாது, அந்த சமூகத்திலே ஒருவராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சமூகத்திலே ஒத்து வாழ்கிறதான அந்த காரியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, நீங்கள் தனியாக உங்களை பிரித்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற காரியம்.